ஹாய் மக்களே, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறும் நட்டுக்கோழி குழம்பும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதற்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை குக்கரில் மாற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு அது வேக விடுறதுக்கான தேவையான தண்ணியையும் ஊற்றி ஒரு 4 விசிலுக்கு அதை நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். நல்லா சிக்கன் வெந்துட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ உளுந்தஞ்சோறு எப்படி பொங்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு சின்ன துண்டு சுக்கை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: இப்போ நம்ம உளுந்தை கழுவி வேக விடலாம். சிக்கனுக்கு மசாலா எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான வத்தல், கொஞ்சமாக பச்சை மல்லி, கொஞ்சம் பெருஞ்சீரகம். இப்போ நம்ம ஒரு சீஞ்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வத்தலை அதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் கொஞ்சமாக மல்லி, பெருஞ்சீரகம், தேவையான தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கிடணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இந்த நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி வேக விடணும். அது நல்லா வெந்தப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கக்கூடிய சிக்கனையும் அது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாலையும் அது கூட கலந்து நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்தப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாயை போட்டு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதான். சிக்கன் குழம்பு ரெடி. உளுந்து பாதி அளவு வெந்தப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசியும் வெந்தயத்தையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி பூண்டையும் போட்டு நல்லா வேக விடணும். நல்லா வெந்தப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுக்கு போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு தேங்காய் பூவையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி
இறக்கிற வேண்டியதான். சூப்பரான உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான உளுந்தஞ்சோறும் சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அவிச்ச முட்டையோடு இன்றைக்கி நம்ம லஞ்சை சூப்பராக முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.